guys, welcome back to our channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து கஞ்சி தான் செய்ய போறோம். இது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாவும் இருக்கும், எலும்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஃபேன்ல நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். உளுந்து வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்துக்கலாம், தண்ணி இல்லாமல். ஒரு சுத்தமான துணியாக எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஃபேன் காற்றுல நல்லா ஃபேன் காற்றுல இல்லை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். உளுந்து வந்து இப்போ நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அகலமான கடாய் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயை. ஒரு 1/4 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து ஓரளவு இந்த மாதிரி வறுத்து எடுத்தாலே போதும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயிலே நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்தையும் சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி தட்டுலேயே இந்த உளுந்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க மாவு இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஹேண்ட் ஷேக்கர் இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்து கஞ்சி வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுக்க முடியலனா கூட மாதத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியானது இது, எலும்புக்கெலாம் நல்லது ரொம்பவே. கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கும் செஞ்சு பழகுங்க. தண்ணி வந்து இப்போது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த உளுந்தை சேர்த்துடலாம். லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ வந்து லைட்டாக கட்டி ஆகுற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, கைவிடாம. நீங்கள் பனங்கற்கண்டு இருந்தால் கூட அதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ரெண்டுமே வந்து 1/4 கப் அளவே சேர்த்துக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அளவு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக இது மேலே தேங்காய் தூவி இதையும் சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நல்ல நல்ல கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.